ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க குட்டீஸ், நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். குழந்தைகளுக்கு நல்ல பழக்கங்களை கற்றுக் கொடுப்பது அவர்களின் வளர்ச்சிக்கும் எதிர்கால வெற்றிக்கும் முக்கியமானது. குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய சில முக்கியமான நல்ல பழக்கங்களை பற்றி இன்றைய சுவாரஸ்ய தகவல்கள் பகுதியில் பார்க்கலாம் வாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திட வேண்டும். பற்களை நன்றாக துலக்கு. கழிப்பிடம் சென்று வந்த பின் கைகளை கழுவ வேண்டும். சுத்தமாக குளி. உணவை வீணாக்காதே. பள்ளிக்கு நேரமாக செல். வீட்டு பாடங்களை முடி. மாலையில் விளையாடு. டிவி பார்த்து கொண்டே உண்ணக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. உண்மையை பேச வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகளை உண்ண வேண்டும். கைகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக்கொள். தண்ணீரை வீணாக்கக்கூடாது. முடி மற்றும் நகங்களை திருத்தி சுத்தமாக வைத்துக்கொள். மற்றவர்கள் பொருளை திருடக்கூடாது. எல்லோரிடமும் அன்பாக இரு. தும்பல் வரும்போது கைக்குட்டையை பயன்படுத்தவும். பிறரை இழிவாக பேசாதே. நொறுக்கு தீனியை உண்ணாதே. நாம் இருக்கும் இடத்தை சுத்தமாக வைத்துக்கொள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். விளையாடிய பின் பொருட்களை எடுத்து வை. வெளியே செல்லும்போது காலணிகளை அணிந்தே செல்ல வேண்டும். இரவு சீக்கிரமாக உறங்க செல்ல வேண்டும். கடல்கள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் போன்ற நீர்வழிகள் வழியாக மக்கள், விலங்குகள் மற்றும் பொருட்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்த்துவது நீர் போக்குவரத்து. அப்படிப்பட்ட நீர் போக்குவரத்து பற்றி ஞானசுந்தரி மேம் சொல்ல போகிறாங்க. வாங்க என்னன்னு பார்க்கலாம். கப்பலில் என்னென்ன பாகங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது கப்பல். இந்த கப்பலில் என்னென்ன இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? இது திசைமானி. என்னது இது? திசைமானி. இந்த திசைமானி எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? இப்போ நம்ம ரோட்டெல்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ என்ன செய்வாங்க, இது கிழக்கு திசையில் போகுது, இது மேற்கு திசையில் போகுது, இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் கப்பலில் அந்தமாரி திசையை காட்டுறதுக்காக நம்ம போர்டு எதுவுமே இருக்காது. அதனால் என்ன செய்வாங்க, இந்த திசைமானி கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது வடக்கு திசை, இது தெற்கு திசைன்ட்டு திசைகளை காட்டும். அவங்க மேப்போட உதவியால் இந்த திசையை மணி கருவியை அவங்க பயன்படுத்துவாங்க. இது என்ன பேர்? சீகல்ஸ். இந்த சீகல்ஸ் பறவை கடலோர பகுதிகளில் மட்டும்தான் இருக்கும். கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க அந்த கடலோர பகுதியில் வசிக்குங்க. எடுத்து இது பாட்டில். அந்த காலத்துலலாம் இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறோம், நெட்டு கனெக்ஷன்லாம் இருக்குது, அது மூலிமா நம்ம கம்யூனிகேஷன் வச்சுருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அந்த ஃபோன் வசதி கிடையாது, நெட்டு வசதி கிடையாதுனால அவங்க கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. அப்போ கடலில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி தேவையோ இல்லை ரகசியங்களை பரிமாறிக்கவோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த பாட்டிலில் அவங்க செய்திகளை எழுதி அந்த காருக்கு போட்டு மூடி கடலில் போட்டுடுவாங்க. அது கடல்லேருந்து என்ன செய்யும், கரையில் தான் சேரும். கரையில் சேர்ந்தோடனே அங்கே அதுக்கான இருப்பாங்க. அதை பிரித்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவைகளோ அவங்களுக்கு அந்த உதவி செய்யறதுக்காக இந்த பாட்டில் இருக்குது. இது பைனாக்குலர். என்னது? பைனாக்குலர். இந்த பைனாக்குலர் எதுக்காக பயன்படுத்தினா, கடலில் போகும்போது தூரமாக என்ன விதமான கப்பல் வருது, போட்டு வருதா, ஸ்டீமர் வருதா, இல்லை எதிரிகள் யாராவது வராங்களா, இல்லை மலைகள் எதனா இருக்குதா, பாறைகள் எதனா இருக்குதான்னு பார்க்கறதுக்காகவும் இந்த பைனாக்குலர் பயன்படுது. இது வீல். நம்ம காரு பஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டியரிங் இருக்கும் இல்லையா, வீலு. அந்த வீலை வேகத்தை கட்டுப்படுத்துறதோ இல்லை வண்டியை திருப்புறதுக்கோ பயன்படும் இல்லையா, அதே போல் கப்பலுக்கும் இது திருப்புறதுக்கும் இந்த வீல் பயன்படுது. இது மணி. இப்போல்லாம் நமக்கு சைரனு பெல்லுலாம் இருக்குது இல்லையா, ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. இந்த பெல்லை மட்டும்தான் அவங்க அவசர தேவைகளுக்கோ இல்லை மற்ற தேவைகளுக்கோ அந்த மணியை அடிப்பாங்க. மணி அடித்தானா இதுக்காக தான் மணி அடிக்கிறாங்கன்னு அவங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாரி அவங்க செயல்படுவாங்க. இது லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த கலங்கரை விளக்கம் கடலோர பகுதிகளில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அது மேலே லைட்டு எரியும். லைட் எரிஞ்சோன்னா சிக்னல் கொடுப்பாங்க. கடல் ஏதாவது கப்பல் வந்துச்சுனாக்கா அந்த சமிக்கையை கவனித்து அதுக்கு தகுந்த மாரி கப்பலில் இருக்கிறவங்களும் செயல்படுவாங்க. இது ஆங்கர்.
என்னது ஆங்கர். இப்போ நம்ம பஸ்ஸு காரெல்லாம் பிரேக் போட்டு ஒரு இடத்துல நிறுத்தணும்னா பிரேக் வேணும் இல்லையா, அது போல் கப்பலை வந்து கப்பல் துறைமுகத்துலேயோ இல்லை வேறு எங்கேயாவது போய் நிற்கணும்னு சொன்னாக்கா இந்த ஆங்கரை வந்து பயன்படுத்தி தண்ணி உள்ளார விடுவாங்க. தண்ணி உள்ளார போட்டு அந்த மணலில் போச்சுட்டாங்கன்னா வண்டி நவுறாமல் கப்பல் நவுறாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆங்கரை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது வந்து ரொப் கயிறு. இந்த கயிறு எதுக்காக பயன்படுத்துகிறாங்க? இப்போ துறைமுகத்தில் போயிட்டு இந்த கப்பல் நிற்குதுன்னு சொன்னாக்கா தண்ணி தானே, அது தண்ணியில் வந்து ஆடும். அப்போ அந்தமாரி ஆடாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா இந்த கயிறு கொண்டு அந்த கப்பலை வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்கன்னா ஆடாமல் அசையாமல் அந்த கப்பல் வந்து அங்கேயே வந்து நிற்கும். அடுத்து வந்து நம்ம அதில் கப்பல் பார்த்தோம் இல்லையா, அந்த இது வந்து பைரேட் ஷிப். இந்த பைரேட் ஷிப் வந்து கடற்கொள்ளையர்களின் கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லைட் ஹவுஸ். இது ஒரு துறைமுகத்து சைடுலேயும் ஒரு கடலோர பகுதியிலையும் இந்த லைட் ஹவுஸ் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் உச்சியில் வந்து லைட் எரியும். லைட்டு ஏன் ஏரியுதுன்னா கடலில் வந்து ஒரு கப்பலோ போட்டோ போகுதுன்னா இந்த ஏரியான்னு அந்த மேப்பை வச்சு திசை பண்ணி வச்சு கண்டுபிடிச்சாலும் கடற்கரை ஓரத்தில் இந்த லைட் இருக்கிறதுனால இந்த இடத்துல லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லைட் ஹவுஸையும் போய் அழகாக நம்ம சுற்றி பார்க்கலாம். அந்த லைட் ஹவுஸ் மேலே போயிட்டிங்கனாக்கா அந்த ஏரியா ஃபுல்லுமே நமக்கு முழு விவரமாக எப்படி இருக்குதுன்றதை பார்க்குறதுக்காகவும் இந்த லைட் ஹவுஸை நம்ம பயன்படுத்தலாம். அந்த உச்சியில் வந்து லைட்டு ரேடாரு எல்லாமே வந்து தேவையான கருவிகள்லாம் இந்த லைட் ஹவுஸில் இருக்கும். அடுத்து வந்து இது வந்து லைஃப் பாய் போட். லைஃப் பாய் இது எதுக்காக பயன்படுதுன்னா பேரிடர் காலங்களில் கடலில் நதியில் இதெல்லாம் போகிறாங்கன்னு வச்சுக்கேன், ஒரு கப்பலோ ஒரு படகோ ஏதோ ஒன்று போகுதுன்னா அது விபத்து உள்ளாயிடுச்சுன்னா அதில் இருக்கிறவங்களாம் கடலில் போய் ஊந்துருவாங்க இல்லையா, அப்போ அவங்களால ரொம்ப நேரம் நீந்த முடியாது. அப்போ இந்த லைஃப்பை பயன்படுத்தி அவங்க என்ன செய்வாங்க, அது அவங்க உடம்புல போட்டுட்டு மேலே இது பண்ணுவாங்க. அது தண்ணியில் மிதக்கிறதுனால அவங்க உயிர் வந்து காக்கப்படுது. இப்போ நம்ம வந்து ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறோம். கதை சொல்லலாமா? நம்ம ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தார். கடலில் போயிட்டு என்ன செய்கிறாரு, வலை வீசுகிறார். வலை வீசி எதுக்கு? மீன் பிடிக்கிறதுக்காக அவங்க வலையை வீசுகிறாங்க. வீசினவுடனே என்ன ஆச்சு, நிறைய மீன் கிடச்சிது. அவன் போட்டில் எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்தவுடனே ஒரே காற்று மழையாக அடிக்குது. அப்போ அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ என்ன செஞ்சுட்டு அவன் எடுத்து அந்த மீனெல்லாம் அந்த கடலில் கொட்டிடுது. கடலோரத்தில் உட்காந்துட்டு ரொம்ப கஷ்டமாக உட்காந்துருக்குறான். அப்போ அந்த பக்கத்தில் கடல் தேவதை வராங்க. யார் வராங்க? கடல் தேவதை வராங்க. வந்தோடனே ஏன் மீனவா ரொம்ப व्यसனமாக நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மீனவர் சொல்கிறான், நான் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்தேன், காற்று மழையில் எல்லாமே கடலில் கொட்டிடுச்சு, நான் என்ன செய்வேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அந்த தேவதை சொல்லுது, கவலைப்படாத, அந்த மீனெல்லாம் நான் உனக்கு திருப்பி தரேன், ஆனால் நான் சொல்கிற நிபந்தனைகளை நீ ஒத்துக்கணும் அப்படின்னு. என்ன நிபந்தனை? நான் 3 நிபந்தனை சொல்வேன். எத்தனை நிபந்தனை? 3 நிபந்தனை. என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று, நீ கடினமாக உழைக்கணும். என்னது? கடினமாக உழைக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்னா, நீ பிடிச்சிட்டு வர மீனில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பகுதியை வந்து இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் அந்த மீனை வந்து நீ தானமாக கொடுக்கணும். மூணாவது வந்து பேராசைப்படக்கூடாது. என்னது? பேராசைப்படக்கூடாது. நீ இதேமாரி செஞ்சினா உங்ககிட்ட வந்து உனக்கு நிறைய மீன் கிடைக்கும், நிறைய செல்வங்கள்லாம் கிடைக்கும், நீ சந்தோஷமாக இருக்கலாம். நீ இதெல்லாம் மறந்துட்டின்னு சொன்னீன்னா நான் உனக்கு கொடுத்த வர 3 இதுவும் மறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவதை சொல்லுது. தேவதை சொல்லிவிட்டு மீனெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுது. உடனே அவன் என்ன செய்கிறான், மறுநாள் தூங்கி வந்துச்சு சீக்கிரமாக எழுந்துக்கிறான். சீக்கிரமாக எழுந்துக்கின்னு குளிச்சுட்டு எல்லாம் இது பண்ணிக்கின்னு வலையெல்லாம் எடுத்துக்கின்னு கடலுக்கு போகிறான். போட்டு போய் வலை வீசுகிறான். நிறைய மீன் கிடைக்கிது. அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து என்ன செஞ்சான், இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் தானமாக கொடுத்துட்டு மீதி மீன் எடுத்து போய் கடையில் கொண்டு போய் கொடுத்தோடனே அவனுக்கு என்ன செய்யுது, டெய்லி அதுமாரி செய்யும்போது நிறைய பணம் காசெல்லாம் நிறைய வந்துடுச்சு. அப்போ அவன் என்ன கொஞ்ச நாள் ஆனோன்னு பெரிய பணக்காரன், பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷத்து கூட அவனுக்கு என்ன வந்துச்சு, இந்த ஒரு மாதிரியான எண்ணம் வந்தது. என்னது, நம்ம ஏன் உழைக்கணும், நமக்கு தான் நிறைய காசு பணம் வீடுங்கள்லாம் நிறைய இருக்குது, நம்ம எதுக்காக உழைக்கணும், இனிமேல் நம்ம உழைக்கணும், நம்ம மட்டும் ஜாலியாக உட்காந்து வேலைக்கு ஆளுலாம் வச்சுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்தானான். அப்புறம் என்ன சொன்னான், கொஞ்சம் மீனை நாம் ஒரு பகுதி வந்து இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அந்த மீனை கூட ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மீனையும் விற்றாக்கா என்னது நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் வந்தோடனே அவனுக்கு ரொம்ப பேராசை. அந்த நகைங்க பணம் இது எல்லாத்தையும் பார்த்த நாய்க்குள்ள என்ன ஆச்சு, பேராசை வந்தோடனே என்ன ஆச்சு, திடீர்னு பார்க்குறோம், ஐயோ என்னது இது, நம்மக்கிட்ட இருந்த இப்போ வீடை காணோம்,
நிறைய பொருளுங்களாம் இருந்துச்சு, எதுவுமே காணோம், தங்க நகைகளை காணோம், பணத்தை காணோம். ஐயோ என்ன செய்வேன்னு தெரியல, எப்படி போச்சுன்னே தெரியலையே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணுறான். அப்போ என்ன ஆச்சு, அந்த தேவதை சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. என்ன சொல்லிச்சு தேவதை, கடினமாக உழைக்கணும், இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களும் தானமாக கொஞ்சம் கொடுக்கணும், பேராசைப்படக்கூடாதுன்னு சொல்லிச்சுல. அவன் 3மே செஞ்சிட்டானா, செஞ்சிட்டவனே அதனால தான் இந்த பொருள் எல்லாமே காணாமல் போயிடுது. அதை நினச்சோன்னே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இனிமே வந்து நம்ம இந்த தவறுகளை வந்து என்றைக்குமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துட்டேன். அவன் மறுநாள் காலையிலேருந்து என்ன செய்கிறான், சீக்கிரமாக எழுந்துக்கிறான், கடினமாக வேலை செய்கிறான், வேலை செஞ்சு தான தர்மம் பண்ணுறான், சந்தோஷமாக இருக்கிறான். நீர் போக்குவரத்து நமது அன்றாட வாழ்வில் என்னென்னலாம் கொண்டு செல்லுதுன்னு தெரியுமா? உணவுகளில் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள்லாம் சந்தைகளுக்கு கொண்டு செல்லுது. எண்ணெய், எரிவாயு இதெல்லாம் வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் கொண்டு செல்ல பயன்படுது. அதே மாதிரி மின்னணு பொருட்கள், ஆடைகள் இவை எல்லாமே கடைகளுக்கும் ஆன்லைன் சந்தைகளுக்கும் கொண்டு செல்ல பயன்படுது. கட்டுமான பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாமே கொண்டு செல்ல பயன்படுது. முதலாக பகுதியில் முதல் மிதி மூலம் இயங்கும் மிதிவண்டியை உருவாக்கியவர் கிரிக் பேட்ரிக் மேக்முல்லன். 1830 பெடல்களுடன் கூடிய முதல் மிதிவண்டியை உருவாக்கியவரும் இவர்தான். அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிரிக் பேட்ரிக் மேக்மில்லியம் 1839 ஃபர்ஸ்ட் பெடல் டிரைவன் பைசைக்கிளை வந்து இன்வென்ட் பண்ணுறாரு. ஸோ அதை அவர் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்வென்ட் பண்ணியிருப்பார்னா, அயன் ரிப்டு உட்டன் வீல்ஸும், ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டியரபிள் வீல்ஸும், பேக்கில் வந்து லார்ஜ் வீல்ஸும், ஸோ அது ரெண்டுமே பெடலோடு கனெக்ட் பண்ணுற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இவர் வந்து பண்ணியிருப்பார். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் பெடல் டிரைவன் பைசைக்கிளை இன்ட்ரடியூஸும் பண்ணுறாரு. பாய் குட்டீஸ், மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி.